விக்டர் பிராங்கிள் அப்படிங்கிற ஒரு யூத சைக்காட்ரிஸ்ட். யூதர்களை நாசிக்கள் கண்ட இடங்களில் எல்லாம் வேட்டையாடும் போது பிடிக்கப்படுகிற யூதர்களை எல்லாம் கொண்டு எங்க போடுவாங்க தெரியுமா? கான்சென்ட்ரேஷன் கேம்ப். அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்புக்குள்ள போகிறவர்கள் உயிரோட வெளியே வர வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கூட அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்புகள் அவர்கள் உத்தரவப்பட்டதன் சின்னமாக நிற்கிறது. இன்னைக்கு கூட யூதர்கள் ஒடுக்கப்பட்டதன் சின்னமாக நிற்கிறது ஆல் தி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ். நாசிக்களால் பிடிக்கப்பட்டு ஹிட்லருடைய படை பிடிச்சு இந்த விக்டர் பிராங்கிள் அவர்களை கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கொண்டு போடுது. இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவரு இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல சர்வைவ் பண்றத பற்றி, எப்படி வாழ்வது அப்படிங்கறத பற்றி சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கும்போது, இவரே ஒரு மனநிலை மருத்துவர், மனநிலையை பற்றி படிச்சவர், நல்ல சரீர அமைப்புடையவர்களை உள்ள கொண்டு போடணும், நல்ல ஆரோக்கியம் திடகாத்திரம் உள்ளவர்களை உள்ள கொண்டு போடணும். அப்புறம் சொல்றாரு, நல்ல மனநிலை உறுதி உள்ளவர்களை உள்ள கொண்டு போடுகிறார்கள். அப்ப நல்ல மனநிலை உறுதி, மென்டல் ஸ்ட்ரெங்க், நல்ல சரீர திடகாத்திரம், பிசிக்கல் ஸ்ட்ரெங்க். நம்ம எண்ணப்படி இந்த ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் சர்வைவ் ஆகணும், எங்க இருந்தாலும் எந்த சூழல்லையும் அவங்க நிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சரீரத்துல திறமை இருக்கு, சரீரத்துல திடன் இருக்கு, இல்லைன்னா மனத்திடன் இருக்கு. அவர் சொல்றாரு, யாரெல்லாம் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல சர்வை பண்ண முடியும்னு நான் நினைச்சேன்னா சரீரத்துல திடன் உள்ளவர்களும் மனதில திடன் உள்ளவர்களும். அடுத்தவர் சொல்றாரு, மனதில திடன் உள்ளவர்களும் சரீரத்துல திடன் உள்ளவர்களும் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல சர்வை பண்ண முடியல, பிழைக்க முடியல, செத்து போய்விட்டார்கள். நான் பார்த்தேன் சிலரை, அவர்கள் சரீரத்தில் பலவீனமா இருந்தார்கள், அவர்கள் மனதில் வீக்கா இருந்தாங்க, ஆனா அவங்க சர்வை பண்றாங்க. ஏன்னா அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த பைபிள் ஸ்டடியில நான் சொல்றேன், hope comes from God. நீங்க உலகத்துல எதுல நம்பிக்கை வைத்தாலும் அது நம்பிக்கைக்கு உதவாது. எதை எந்த அடித்தளத்திலையும் நீங்க நம்பிக்கை வைக்க முடியாது. God is the source of hope. அவர் சொல்றாரு, உள்ள இருக்கிற மனத்திடனும் வெளியில இருக்கிற சரீரத்திடனும் இவங்களுக்கு சர்வை பண்ண உதவல்ல. ஏன்னா always hope comes from above. சரீரத்துல பலவீனர்களா இருந்தாலும் மனதளவில் பலவீனர்களா இருந்தாலும் சிலர் தைரியமா கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வாழ்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய அடித்தளம், நம்பிக்கையின் அடித்தளம் ஆண்டவர். எந்த சூழ்நிலையில் நீங்கள் பயணம் செய்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்டாலும், சரியாய் தயவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், God is the source of our hope.